வணக்கங்க. தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு, திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர் சங்க தலைவர் எம்பி முத்துரத்னம். இந்த பட்ஜெட் அப்படிங்கிற 2026க்கு உண்டான பட்ஜெட் அப்படிங்கிறது பெரும் நாங்கள் எதிர்பார்ப்போடு இருந்த பட்ஜெட்டுங்க. ஏன் அப்படின்னா, திருப்பூர் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், உலக அளவில் ஏற்றுமதியும் உள்நாட்டு வர்த்தகம் பண்ணுறோம். 1 லட்சம் கோடி மேலே பண்ணுறாங்க. 10 லட்சம் பேர்த்துக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு வழங்குகிற ஊர் இந்த திருப்பூர். இந்த திருப்பூர் பின்னலாடை தொழில் பார்த்திங்கன்னா பல்வேறு பிரச்சனைனால தொழில் பாதிச்சிருக்கு. அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா 50% தொழிலாளர் பற்றாக்குறை. சிறு நடுத்தர தொழில் செய்பவர்கள் இங்கே 90% இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான பட்ஜெட்டாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்படி அந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு ஏமாற்றமாக இருக்குது. எப்படின்னா, பட்ஜெட் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு தொழில்துறை சேர்ந்த அவர்களை கலந்தாய்வு பண்ணி இந்த தொழிலுக்கு என்ன தேவைகள் அப்படின்னு அரசு உணர்ந்து ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குது. அப்படி இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு குற்றம். ஏன்னா அதிகாரிகள் அடிப்படையில் பட்ஜெட்டை நம்ம வடிவமைப்புங்கிறது எந்த பயனும் இருக்காதுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தனி சிறந்த தொழில் இருக்குது தமிழகத்தில். குறிப்பாக இந்தியாவிலே முதன்மை ஜவுளி தொழிலுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த தொழில்துறை பாதுகாக்கிறதுங்கிறது தமிழக அரசுடைய முக்கிய பங்களிப்பாக இருக்கணுங்க. ஏன்னா இந்த தொழில் இன்றைக்கி போட்டிகள் நம்மளுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு புதிய மாநிலத்து முதல்வருடைய நேரடி பார்வையில் இந்த தொழிலை அங்கே கொண்டு போகிறதுக்கு பல்வேறு அறிக்கைகள் வராங்க, சலுகைகள் வழங்குறாங்க. அதாவது பீகார், ஒரிசா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, இப்படி பல்வேறு மாநிலத்தில் தொழில் கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பு உருவாயிட்டு இருக்கு. அங்கே நிறைய சலுகைகள் வழங்குறாங்க. அப்படிங்கும்போது தமிழக அரசு இதை உணர்ந்து அதாவது இந்த பட்ஜெட்டில் சிறப்பு சலுகைகள் வழங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தொழிலை பாதுகாத்திருக்க முடியும். அப்படி இல்லை அப்படிங்கிறது பெரும் ஏமாற்றம். அதாவது எப்படின்னா, வந்தோரை வாழ வைக்கும் இந்த திருப்பூர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் வெளியூர் போய் பஞ்சம்பளைக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிருக்கு. சிறிய நிறுவனங்கள்லாம் 50% அழிந்து விட்டது. இது மீட்டெடுக்கிற மாதிரி இந்த பட்ஜெட்டில் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அப்படி இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம். தமிழக அரசு உணர்ந்து தொழில்துறைகளை சந்தித்து இந்த திருப்பூர் மாதிரி இருக்கிற ஜவுளி தொழிலை பாதுகாக்கிறதுக்கு தமிழக அரசு முன் வரணும். ஏன்னா லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குற இந்த தொழிலை பாதுகாக்கணும் தமிழக அரசு கையில் இருக்குது. இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது இன்றைய அளவில் இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை. வரும் காலங்களில் இது தனியாக ஒரு குழு அமைத்து இந்த தொழில்துறைக்கு என்ன தேவை அப்படின்னு மாநில அரசு கண்டறிந்து இது சலுகை வழங்குறதுக்கு முன் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த தொழில் தமிழகத்தை விட்டு பிற மாநிலங்களுக்கு இடம்பெற மாதிரி பெரும் அபாயத்தில் இருக்குது. தமிழக அரசு கண்டிப்பாக புரிந்து எங்களால் தொழில்துறையை ஒரு கலந்தாய்வு பண்ணி அது மூலிமா தேவைகளை உடனடியாக கொடுக்கறதுக்கு முன் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.